வணக்கம். நீங்க கொடுத்த சோர்சஸ் வச்சு இன்னைக்கு நாம கிரீன்லாந்துல நடக்கிற ஒரு பெரிய சர்வதேச பிரச்சனைய பத்தி ஆழமா பேச போறோம். ம். ஆனா இது ஏதோ தூரத்துல இருக்கிற ஒரு தீவ பத்தின நியூஸ் மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. இது ஒரு நம்ப முடியாத கதை. எப்படி அமெரிக்கா, அதாவது நேட்டோவை உருவாக்கின ஒரு நாடு, அதே நேட்டோ கூட்டாளி நாடான டென்மார்க்க ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சது. ஆமா. நம்மகிட்ட இது சம்பந்தமா விக்கிபீடியா கட்டுரை, சிஎஸ்ஐஎஸ் மாதிரியான திங்க் டேங்க் ரிப்போர்ட்ஸ், சர்வதேச உறவுகள் பத்தின ஆய்வு கட்டுரைகள்னு நிறைய இருக்கு. இதுக்கு பின்னாடி வெறும் நில ஆசை மட்டும்தானா, இல்ல வேற ஏதாச்சும் பெரிய கணக்கு இருக்கா? வாங்க, உங்க ஆதாரங்கள் வச்சு இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மளோட நோக்கம் அதுதான். இந்த நெருக்கடி ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், அப்புறம் இந்த கனிம வளம் சார்ந்த கணக்குகள் என்ன, முக்கியமா இது நேட்டோ மாதிரியான ஒரு பெரிய ராணுவ கூட்டணிக்கு எப்படி ஒரு அச்சுறுத்தலா மாறுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம். ட்ரம்ப் போக 2வது ஆட்சி காலத்துல கிரீன்லாண்ட வாங்க போறேன்னு சொன்னது போய் இப்போ மிரட்டல் விடுற நிலைமைக்கு வந்திருக்கு. ஆமா. நாம ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கணும். கிரீன்லாந்து டென்மார்க்கோட ஒரு தன்னாட்சி பகுதி. ஆனா இந்த மிரட்டல்கள் வெறும் பேச்சோட நிக்கலையே. இல்லவே இல்ல. 2025, 2026ல நடந்த சம்பவங்கள பார்த்தா, இது ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் மாதிரி தெரியுது. உங்க ஆதாரங்கள் பல விஷயங்களை வரிசைப்படுத்துது. உதாரணத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் கிரீன்லாண்டுக்கு போய் மேகா தொப்பிகளை விநியோகிச்சது. ஒரு நிமிஷம். ஒரு தீவையே இணைக்க போறோம்னு மிரட்டிட்டு அங்க போய் தொப்பி விநியோகம் பண்றதா? ஆமா. இது ஒரு ராஜதந்திர நகர்வா? கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? அதுதான் விஷயமே. இது ஒரு மாதிரி கவனத்தை ஈர்க்கிற முயற்சி. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்ப சீரியஸான விஷயம். சொல்லுங்க. துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் பிடெஃபிக் விண்வெளி தளத்துக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமலா? ஆமா, அதுதான் அங்க பிரச்சனையே. அவரோட அந்த விசிட் டென்மார்க் அரசாங்கத்தையே கோபப்படுத்தின ஒரு செயல். அந்த துணை ஜனாதிபதியோட விசிட் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி இல்லையே. உங்க குறிப்புகள்ல அங்க தளபதியே வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சையாச்சுன்னு இருக்கு. ஆமாம், அந்த தளத்தோட தளபதி சுசானா மேயர்ஸ் ட்ரம்போட மிரட்டல்கள் இந்த தளத்தோட கருத்து கிடையாதுன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. ஓஹோ. சொன்ன அடுத்த சில மணி நேரத்துல அவங்க பதவியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. இது அமெரிக்க ராணுவத்துக்குள்ளேயே பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு. நம்பவே முடியல. இது போக ஜெஃப் லாண்ட்ரிய கிரீன்லாந்துக்கான சிறப்பு தூதரா நியமிச்சது, சமூக ஊடகங்கள்ல செல்வாக்கு செலுத்த முயற்சி பண்ணது, ஏன் நியூயார்க் நகர தெருக்கள்ல அமெரிக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் டாலர் நோட்டுகளை வீசினதா கூட உங்க ஆதாரங்கள் சொல்லுது. இதெல்லாம் கேக்குறப்போ ட்ரம்ப் சொன்ன சில வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. அவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாங்க ஏதாவது செய்வோம். ஆமா. அப்புறம் கிரீன்லாண்ட கடினமான வழியில எடுப்பேன், ஏன் எனக்கு சர்வதேச சட்டம் தேவையில்லைன்னு கூட சொன்னதா குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிதான். இது 2 நட்பு நாடுகள் பேசிக்கிற மாதிரியே இல்ல, ஒரு ஆக்கிரமிப்பாளரோட மொழி மாதிரி இருக்கு. இங்கதான் நிபுணர்கள் ஹைபிரிட் போர்முறை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஹைபிரிட் வார்ஃபேர், அதாவது நிழல் யுத்தமா? ஆமா, நேரடியா ராணுவத்தை அனுப்பாம அரசியல் அழுத்தம், பொருளாதார தடைகள், தப்புடு தகவல்களை பரப்பி ஒரு நாட்டை நிலைக்குலைய வைக்கிறது. புரியுது. இதோட விளைவு என்னன்னு தெரியுமா? டென்மார்க் உளவுத்துறை அவங்க சரித்திரத்திலேயே முதல் தடவையா அமெரிக்காவை தங்களோட நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அப்படியா? யோசிச்சு பாருங்க. நேட்டோவோட தலைவர் நாடான அமெரிக்காவே இன்னொரு உறுப்பு நாடு பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு சொல்லுது. இதுதான் அந்த நெருக்கடியோட தீவிரம். சரி, இந்த மாதிரி ஒரு சர்வதேச நெருக்கடியை உருவாக்குற அளவுக்கு கிரீன்லாண்ட்ல அப்படி என்னதான் இருக்கு? பனிப்பாறைகளை தவிர அங்க வேற என்ன புதையல் இருக்குன்னு எல்லாரும் யோசிப்பாங்க. உங்க ஆதாரங்கள் 3 முக்கிய காரணங்களை சொல்லுது. முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் கனிம வளம், குறிப்பா அரிய பூமி தனிமங்கள், அதாவது ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். REES. நாம பயன்படுத்துற ஸ்மார்ட் போன்ல இருந்து ராணுவத்தோட நவீன ஏவுகணைகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் இது அத்தியாவசியம் இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்ல, பசுமை ஆற்றல் தொழில்நுட்பங்களான காற்றாலைகள் வரைக்கும் இது தேவை. இந்த அரிய பூமி தனிமங்கள் சீனா கிட்டதான் அதிகமா இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. அதனாலதான் இது இவ்வளவு முக்கியத்துவம் பெறுதா? மிகச்சரியா சொன்னீங்க. உலகத்தோட கிட்டத்தட்ட 90% சப்ளை சீனா கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா உங்க சிஎஸ்ஐஎஸ் அறிக்கைப்படி கிரீன்லாண்ட்ல இருக்கிற குவானெஃப் ஜெல்ட் அப்புறம் டான்ப்ரே சுரங்கங்கள் உலகத்திலே மிகப்பெரிய அரிய பூமி தனிமங்களோட படிமங்களா இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. ஓஹோ. அதனால கிரீன்லாண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா சீனா மேல இருக்கிற இந்த சார்பு நிலைய உடைக்கலான்னு அமெரிக்கா நினைக்குது. அப்போ இது ஒரு பொருளாதார போர் மாதிரியும் தெரியுது. சரி, 2வது காரணம் என்ன? இரண்டாவது, அதோட புவிசார் மூலப்பாய இடம்.
அதாவது ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். ஆர்டிக் பிராந்தியமா? ஆமா, ஆர்டிக் ஒரு புதிய பாதுகாப்பு களமா மாறிட்டு வருது. காலநிலை மாற்றத்தால பனி உருகி வடமேற்கு பாதை மாதிரியான புதிய கப்பல் வழிகள் திறக்குது. இது ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான பயண நேரத்தை பல வாரங்கள் குறைக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த வழியை கட்டுப்படுத்துறது ஒரு பெரிய சக்தி. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவிலிருந்தோ இல்ல வேற எங்கிருந்தோ வர்ற ஏவுகணைகளை முன்கூட்டியே கண்டறியற அமெரிக்காவோட ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டம்த்துக்கு கிரீன்லாண்ட்ல இருக்கிற பிடிஃபிக் விண்வெளி தளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிகச்சரி. அப்போ மூணாவது காரணம் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனா மற்றும் ரஷ்யாவோட போட்டி. அவங்க ஆர்டிக்ல கால் பதிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா முந்திக்க பாக்குது, அப்படிதானே? அதேதான். சீனா தன்னை ஒரு ஆர்டிக் அருகாமை நாடுன்னு சொல்லிக்கிட்டு போலார் சில்க் ரோடுங்கிற பேர்ல ஆர்டிக்ல பெரிய முதலீடுகளை செய்யுது. ரஷ்யாவுக்கு அங்க ஏற்கனவே ராணுவ தளங்கள் இருக்கு. ஆமா, முக்கியமா நம்ம ஏற்கனவே பேசின குவானஃப் ஜெல் சுரங்கத்துல சீன நிறுவனமான ஷெங்ஹே ரிசோர்சஸ் 2வது பெரிய பங்குதாரரா இருக்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. புரியுது. அதனால அவங்க தலையிடுறதுக்கு முன்னாடி மொத்தமா கிரீன்லாண்டே நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு அமெரிக்கா கணக்கு போடுது. இதுதான் அவங்களோட திட்டம். ஒரு நேட்டோ கூட்டாளி இன்னொரு கூட்டாளியை இப்படி வெளிப்படையா மிரட்டுறப்போ மத்த நாடுகள், குறிப்பா மத்த நேட்டோ நாடுகள் சும்மா வேடிக்கை பார்க்குமா? இது அந்த கூட்டணிக்கே ஒரு பெரிய சோதனை இல்லையா? இதுதான் இப்போ மில்லியன் டாலர் கேள்வி. ஆனா எதிர்வினைகள் ரொம்பவே கடுமையாவும் ஆச்சரியப்படுற வகையில ஒருங்கிணைஞ்சும் இருக்கு. அப்படியா? முதல்ல கிரீன்லாந்து பிரதமர் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல, நாங்க அமெரிக்கர்களாக விரும்பலன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டார். டென்மார்க் பிரதமர் இன்னும் ஒரு படி மேல போய் இது ஒரு அபத்தமான பேச்சுன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் எதிர்ப்பு எப்படி இருந்துச்சு? கோப்பன்ஹேகன், நியூயார்க் நகரங்கள்ல ஹேண்ட்ஸ் ஆஃப் கிரீன்லாண்டுன்னு பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. சரி, ஆனா ராணுவ ரீதியா டென்மார்க் தயாரா இருக்கா? அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய சக்தியை எப்படி அவங்களால தனியா எதிர்க்க முடியும்? அவங்க தனியா எதிர்க்கல. டென்மார்க் ராணுவம் ஒரு தாக்குதல் நடந்தா உடனடியா போரை தொடங்குவதற்கான ஒரு நிரந்தர உத்தரவுல இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. ஆனா அவங்க நம்பிக்கை நேட்டோ மேலதான். டென்மார்க் பாதுகாப்பு குழு தலைவர் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திட்டார். கிரீன்லாந்து மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா அது டென்மார்க் மேல நடத்தின தாக்குதல். ஓ. டென்மார்க் மேல நடத்தின தாக்குதல் நேட்டோவோட 5வது பிரிவின்படி, அதாவது ஆர்டிகிள் 5 படி எல்லா உறுப்பு நாடுகள் மேலயும் நடத்தின தாக்குதலா கருதப்படும். ஒரு நிமிஷம், நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனா? ஆர்டிகிள் 5 படி ஒரு உறுப்பு நாட்டின் மீதான தாக்குதல் எல்லார் மீதான தாக்குதல். ஆமா. அப்போ அமெரிக்கா டென்மார்க்கை தாக்கினா பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா மாதிரியான நாடுகள் டென்மார்க்குக்காக அமெரிக்காவுக்கு எதிராக போரிடணுமா? சட்டப்படி ஆமா. இது நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு நிலைமை. இதுதான் இந்த நெருக்கடியோட மையப்புள்ளி. இதனாலதான் ஐரோப்பிய ஒன்றியம் டென்மார்க்குக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அது வெறும் வார்த்தையோட நிக்கல. வேற என்ன பண்ணாங்க? ஆபரேஷன் ஆர்டிக் என்டியூரன்ஸ் அப்படிங்கிற பேர்ல பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், நார்வே, ஸ்வீடன் பல நேட்டோ நாடுகள் கிரீன்லாண்டை பாதுகாக்க தங்களோட போர் விமானங்களையும் கப்பல்களையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு தெளிவான சமிக்ஞை மாதிரி. ஆமா, நீங்க தனியா இல்ல டென்மார்க் அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்படி தங்களோட கூட்டாளிகளையே தங்களுக்கு எதிரா ராணுவத்தை அனுப்பும்போது ட்ரம்போட பதில் என்னவா இருந்துச்சு? அவர் தன்னோட வழக்கமான ஆயுதத்தை கையில எடுத்திருப்பாரு. வர்த்தக போர். நீங்க சரியா கணிச்சீங்க. அப்படித்தானே? இந்த ஆபரேஷன் ஆர்டிக் என்டியூரன்ஸ்ல பங்கெடுத்த ஐரோப்பிய நாடுகள் மேல 10% இறக்குமதி வரிய விதிச்சார். அது ஜூன் 1, 2026ல 25% உயரும்னு அறிவிச்சிருக்காரு. இது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக உறவை மிக மோசமான நிலைக்கு தள்ளி இருக்குமே. தள்ளி இருக்கு. இதுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் பதிலடி கொடுக்காம இருக்காது. அவங்க கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களோட வர்த்தக பாசுகான்னு சொல்லப்படுற ஆன்டி கோஅஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிற ஒரு சக்தி வாய்ந்த வர்த்தக கருவியை பயன்படுத்த ஆலோசிச்சுட்டு வராங்க. அப்படின்னா இது அமெரிக்க பொருட்கள் மேல கடுமையான வரிகளை விதிச்சு அமெரிக்க பொருளாதாரத்துக்கு நேரடியா அழுத்தம் கொடுக்கும் ஒரு நடவடிக்கை. இது ஒரு பெரிய வர்த்தக போருக்கு வழிவகுக்கலாம். சரி, இந்த நடவடிக்கைகள்லாம் அமெரிக்காவுக்குள்ள எப்படி பார்க்கப்படுது? ஏன்னா ஒரு நட்பு நாட்டை ஆக்கிரமிக்க போறேன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லையே. நிச்சயம் எதிர்ப்பு வருது.
அமெரிக்காவுக்குள்ளேயே இரு கட்சிகள்ல இருந்தும் கடுமையான எதிர்ப்பு இருக்கு. மக்களோட கருத்து என்ன? யூகோ நடத்தின ஒரு கருத்து கணிப்பு படி வெறும் 8% அமெரிக்கர்கள் மட்டும்தான் கிரீன்லாந்து மேல ராணுவ படையெடுப்ப ஆதரிக்கிறாங்க. வெறும் 8%? ஆமா, இது ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கை. செனட்ல குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சியை சேர்ந்த செனட்டர்கள் சேர்ந்து நேட்டோ நட்பு நாட்டை ஆக்கிரமிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வராங்க. ஓஹோ. சில குடியரசுக் கட்சியினர் ட்ரம்ப் ஒருவேளை படையெடுத்தா அது அவரோட 3வது குற்றவியல் விசாரணைக்கு, அதாவது இம்பீச்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும்னு வெளிப்படையாவே எச்சரிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த கிரீன்லாந்து நெருக்கடியை தனியா பார்க்க முடியாதுன்னு தோணுது. நீங்க அனுப்புன ஆதாரங்கள் இது ஒரு பெரிய புதிய வெளியுறவு கொள்கையோட ஒரு அங்கம்னு காட்டுது. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? அது முற்றிலும் சரி. இது ஒரு விச்சின்ன சம்பவம் இல்ல. நிபுணர்கள் இத டான்ட்ரோ கோட்பாடு அப்படின்னு கிண்டலா சொல்றாங்க. டான்ட்ரோ கோட்பாடா? மொன்ரோ கோட்பாட்டையும் டொனால்ட் ட்ரம்ப்பையும் இணைச்சு சொல்றாங்களா? ஆமா, ஆனா இதுல கிண்டலை விட அபாயம்தான் அதிகமா இருக்கு. மன்ரோ கோட்பாடுனா நேட்ட அரைக்கோளத்துல ஐரோப்பிய நாடுகள் தலையிடக்கூடாதுன்னு அமெரிக்கா அறிவிச்ச ஒரு கொள்கை. அப்போ இந்த டான்ட்ரோ கோட்பாடு என்ன சொல்லுது? மன்ரோ கோட்பாடு வெளியாட்கள் உள்ளே வராதீங்கன்னு சொன்னுச்சு. ஆனா இந்த டான்ட்ரோ கோட்பாடு இந்த அரைக்கோளமே எங்களுடையதுன்னு சொல்லுது. ஓ. இதோட நோக்கம் மேற்கு அரைக்கோளத்துல முழுமையான அமெரிக்க மேலாதிக்கத்தை நிறுவுறது. இங்க இருக்கிற கனிமங்கள், எண்ணெய் வளம் மாதிரியான மூலோராயிர சொத்துக்களை நேரடியா கட்டுப்படுத்துறது. சீனா, ரஷ்யா மாதிரியான எதிரிகளோட செல்வாக்க முழுமையா ஒழிக்கிறது. ஆமா, இதுக்காக தேவைப்பட்டா சர்வதேச சட்டங்களையும் கூட்டணிகளையும் கூட மதிக்க தேவையில்லைங்கிறது தான் இதோட சாராம்சம். அப்போ வெனிசுவேலா ஒரு மாதிரி டெஸ்ட் டிரைவ் மாதிரி இருந்திருக்கு. மிகச் சரியா சொன்னீங்க. வெனிசுவேலா இந்த கோட்பாட்டோட முதல் பெரிய சோதனைக்களம். ஜனவரி 3, 2026ல அமெரிக்கா ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ்ங்கிற ராணுவ நடவடிக்கை மூலமா வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செஞ்சது. ஆமா, இதுக்கு அவங்க சொன்ன சட்டப்பூர்வமான காரணம் என்ன? சட்டப்படி மதுரோவோட அரசாங்கத்தை ஒரு போதைப்பொருள் பயங்கரவாத அரசுன்னு அமெரிக்கா முத்திர குத்தியிருந்தது. ஆனா உங்க ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுற மாதிரி உண்மையான நோக்கம் வெனிசுவேலா கிட்ட இருக்கிற உலகத்தோட மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்துறது தான். ஆமா, அதுக்கு அவங்க வச்ச பேரு கிரேட் எனர்ஜி டீல். இப்போ எல்லா புள்ளிகளையும் இணைக்க முடியுது. வெனிசுவேலால எண்ணெய், கிரீன்லாண்ட்ல அரிய கனிமங்கள், 2 இடத்துலயும் ஒரே மாதிரியான அணுகுமுறை தெரியுது. வளங்களை கட்டுப்படுத்துறது, ஒரு தரப்பட்சமா செயல்படுறது, நட்பு நாடுகள், சர்வதேச சட்டங்கள்னு எதையும் மதிக்காம இருக்கிறது. வெனிசுவேலால ராணுவ நடவடிக்கை வெற்றி பெற்றதா கருதப்படுறது கிரீன்லாந்து விஷயத்துல இன்னும் தீவிரமா செயல்பட அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கலாம். அதுதான் நடந்திருக்கு. வெனிசுவேலால தென் அமெரிக்கா நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் பெரிய ராணுவ தலையீடு எதுவும் நடக்கல. அந்த வெற்றி நம்மளால எதையும் செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணத்தை அமெரிக்கா நிர்வாகத்துக்கு கொடுத்திருக்கலாம். அதுதான் இப்ப கிரீன்லாண்ட்ல பிரதிபலிக்குது. ஆமா, இது அந்த பெரிய புதிரோட 2 முக்கிய துண்டுகள். அப்படியானால் இதிலிருந்து நாம என்ன முடிவுக்கு வரலாம்? நாம பார்க்கிற இந்த நிகழ்வுகள் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உருவான உலக ஒழுங்கோட அடித்தளத்தையே அசைச்சு பார்க்குது. அந்த ஒழுங்கோட பாதுகாவலனா இருந்த அமெரிக்காவே இப்ப அதோட நெருங்கிய நட்பு நாடுகளால ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. ஆமா, இது உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையையும் தோண்டணும். இந்த டான்ட்ரோ கோட்பாட்டின்படி அமெரிக்கா தன்னோட கவனத்தை முழுமையா தன்னோட அரைக்கோளத்துல மட்டும் செலுத்த ஆரம்பிச்சா உலக அரங்குல அது விட்டுட்டு போற சக்தி வெற்றிடத்தை யார் நிரப்புவாங்க? அதுதான் கேள்வி. அந்த பவர் வேக்யூம சீனா, ரஷ்யா மாதிரியான நாடுகள் எப்படி பயன்படுத்திக்க போகுது? இது நாம தொடர்ந்து ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.